19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு தமிழ் ஞானி குவாண்டம் இயற்பியல் அப்புறம் ஸ்ட்ரிங் தேரி இது எல்லாத்தையும் விட பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த பௌதீக கட்டமைப்பையே வெறும் 8 வரி கவிதைக்குள்ள ஒரு ஆழமான கணித சூத்திரமா எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு யாராவது சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, கேக்குறதுக்கே கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். ஒரு மாபெரும் அறிவியல் உண்மையை எந்த ஒரு லேப் கருவிகளும் இல்லாம வெறும் அகக்காட்சியின் மூலமா மட்டுமே ஒருத்தரால எப்படி இவ்வளவு துல்லியமா பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஆச்சரியம் தான் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு இந்த ஆழமான தேடலோட தொடக்க புள்ளி. கண்டிப்பா, இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற மூலப்பொருள் பாத்தீங்கன்னா வள்ளலார் எழுதிய அருள் விளக்க மாலையிலிருந்து எடுக்கப்பட்ட 34வது பாடல். அதாவது நாட்டிய ஓங்காரம் 5 அப்படின்னு தொடங்குற இந்த 8 வரிகள் மேலோட்டமா பார்க்க ஒரு பக்தி பாடல் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆமா, நிறைய பேர் அப்படிதான் கடந்து போயிடுவாங்க. ஆனா இது ஆழமா பிரிச்சு மேஞ்சோன்னா இது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அமைப்பு, அந்த ஒளியோட ரகசியம், ஒளியோட தன்மைன்னு எல்லாத்தையும் விளக்குற ஒரு காஸ்மிக் கோட் அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்ட். ஒரு மாபெரும் காஸ்மிக் கோட் தான் அது. தொடர்ந்து புது விஷயங்களை கத்துக்க துடிக்கிற நேர்களான உங்களுக்கு இன்னைக்கு தேடல் ஒரு மிகப்பெரிய அறிவு விருந்தா இருக்க போகுது. இந்த ஒற்றை பாடலுக்குள்ள இருக்கிற பிரபஞ்ச நாதம், இன்பமயமான ஒளி, அப்புறம் அந்த பிரம்மாண்டமான நடனம், இதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு முழுசா புரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த பாடலை நம்ம அணுகும்போது வழக்கமான ஒரு இலக்கியமா மட்டும் பார்க்க கூடாது. நவீன அறிவியல் எப்படி இந்த பிரபஞ்சத்தோட அடித்தளத்தை அதிர்வுகள், அதாவது வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுதோ அதத்தான் அவர் ஓங்காரம் அப்படிங்கிற குறியீடின் மூலமா சொல்றாரு. ஓ, அப்போ ஓங்காரம் அப்படிங்கிறது வெறும் சத்தம் கிடையாதா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. ஒரு பௌதீக வடிவம் உருவாகிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு அதிர்வு இருக்கணும் இல்லையா? அந்த அதிர்வு தான் ஒலியா, நாதமா பரிணமிக்குது. அவர் இந்த ஒலிய ஏதோ காத்துல மிதக்கிற ஒரு சத்தமா சொல்லல. இது முழு பிரபஞ்சத்தையும் கட்டமைக்கிற ஒரு அடித்தள செங்கல் மாதிரி செயல்படுது. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கணித முரண்பாடு வருது. அதாவது கொஞ்சம் குழப்பமாவும் இருக்கு. சொல்லுங்க, என்ன அது? அவர் வரியில பாத்தீங்கன்னா நாட்டிய ஓங்காரம் 5 பரமுதல் ஓர் 4 நன்னான்கு மாறிடத்தும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது 5 வகையான ஓங்காரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமா. ஆனா அடுத்த கணமே அதிலிருந்து முதலான 4 ஓங்காரங்களை மட்டும் எடுத்து தங்களுக்குள்ள 4 மடங்கு 4, அதாவது 4 × 4 16 இடங்கள்ல மாறி பரவுது அப்படிங்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? 5 இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் 4 மட்டும் பெருக்கணும்? அந்த 5வது ஓங்காரம் எங்க போச்சு? இது ஏதாவது விடுபட்ட ஒரு வேரியபிளா, இல்ல என்னோட கணித புரிதல்ல ஏதாவது தப்பா? உங்க கேள்வி ரொம்ப நியாயமானது. ஆனா இது முரண்பாடோ இல்ல பிழையோ கிடையாது. இது ரொம்ப துல்லியமான ஒரு தத்துவார்த்த மற்றும் கணித அமைப்பு. ஓ, அப்படியா? ஆமா. அந்த 5வது ஓங்காரம் அப்படிங்கிறது செயல்படாத, வெளிப்படாத ஆதிநிலை. அதாவது அன்மேனிஃபெஸ்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்க ஒரு வெற்று கேன்வாஸ் மாதிரியோ இல்ல ஒரு முழுமையான நிசப்த மாதிரியோ கற்பனை செஞ்சுக்கலாம். ஆஹா, ஒரு பிளாங்க் கேன்வாஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அந்த நிசப்தத்தின் மேலதான் மத்த 4 ஓங்காரங்களும் செயல்படும் விசைகளா, ஆக்டிவ் ஃபோர்ஸஸா உருவெடுக்குது. இந்த 4 அடிப்படை கூறுகளும் தங்களுக்குள்ள தொடர்ந்து பரிமாற்றம் செஞ்சுக்கும் போதுதான் அந்த 4 × 4 அப்படிங்கிற கணக்குல 16 விதமான அடிப்படை அதிர்வெண்கள் உருவாகுது. 16 அதிர்வெண்கள், அதாவது ஃப்ரீக்வன்சிஸ். ஆமா, இந்த 16 அதிர்வுகள் தான் பருப்பொருள், வெளி, காலம், அதாவது மேட்டர், ஸ்பேஸ், டைம்னு எல்லாத்தையும் உருவாக்குற அடிப்படை கட்டுமான பொருட்களா மாறுது. இருங்க, இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பாருங்க. அதாவது சிமேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு பரிசோதனை இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, சவுண்ட் வேவ்ஸ் வச்சு பண்றது. கரெக்ட். ஒரு தகட்டின் மேல மணலை கொட்டிட்டு அந்த தகட்டின் அடியில ஒரு குறிப்பிட்ட ஒலிய ஒரு அதிர்வெண்ண பிளே பண்ணா அந்த மணல் துகள்கள் தானாகவே ஒரு ரொம்ப சிக்கலான ஆனா அழகான ஜியாமெட்ரிக் அமைப்பா மாறும். உண்மைதான். ஒலியோட ஃப்ரீக்வன்சியை மாத்த மணலோட வடிவமும் மாறும். அப்படி என்ன, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற மாபெரும் வெற்றிடத்துல இந்த 16 விதமான ஒலி அதிர்வுகள் தான் ஒன்னா சேர்ந்து நட்சத்திரங்கள், கோள்கள், ஏன் நம்ம மனித உடல்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் உருவாக்குது அப்படின்னு அவர் சொல்றாரா? அந்த நன்னான்கு மாறிடத்தும் அப்படிங்கிறது இந்த மணல் துகள்கள் வெவ்வேறு வடிவங்களை எடுக்கிற மாதிரி தானா? நீங்க சொல்ற உதாரணம் ரொம்ப அருமை. ஆனா அவர் சொல்றது அதை விட ஒரு படி மேலானது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி? இதை விட மேலானதா? ஆமா, ஏன்னா மணல் துகள்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளின் மேல ஒளி ஏற்படுத்துற தாக்கம். ஆனா இங்க அந்த ஒளியே, அதாவது நாதமே பொருளா மாறுது. ஓ, ஒளியே பொருளா மாறுதா?
ஆமா. இப்ப குவாண்டம் இயற்பியல்ல இருக்கிற ஸ்ட்ரிங் தியரி என்ன சொல்லுது? மிகச்சிறிய அடிப்படை துகள்கள் கூட அதிர்ந்துகிட்டு இருக்கிற இழைகள் தான் அப்படின்னு சொல்லுது இல்லையா? அந்த மாதிரி தான். அப்புறம் அந்த 16 அதிர்வுகளும் ஏதோ ஏந்திரத்தனமா, முரட்டுத்தனமா உன்னோட ஒண்ணு மோதிக்கிறது கிடையாது. ம். இங்க வள்ளலார் ஒரு அற்புதமான வார்த்தைய பயன்படுத்துறாரு பாத்தீங்களா? நயந்து நிறைந்து அப்படின்னு. ஆமா, நயந்து நிறைந்து. அதாவது இந்த அதிர்வுகள் ஒன்னோட ஒண்ணு ரொம்ப இணக்கமா ஒரு இசைக்கருவியிலிருந்து வர்ற இசை மாதிரி தங்கள ஒழுங்கமைச்சுக்கிட்டு பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. அங்க எந்த ஒரு முரண்பாடும் இல்ல, ஒரு ஸ்பான்டேனியஸ் ஆர்டர், அதாவது தன்னிச்சையான ஒழுங்கு அங்க இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இதை கேட்கறதுக்கே. சோ பிரபஞ்சம் முழுக்க 16 விதமான ஒளியின் கட்டமைப்பால ஆன ஒரு பெரிய ஸ்கேஃபோல்டிங் இல்லனா ஒரு பௌதிக கட்டமைப்பு அப்படின்னு வச்சுக்குவோம். ம் சரி. ஆனா வெறும் இரும்பு கம்பிகளால ஆன ஒரு கட்டமைப்பு மட்டுமே ஒரு வீடாய் விடாது இல்லையா? கண்டிப்பா ஆகாது. அப்போ அந்த இருண்ட கட்டமைப்புக்குள்ள நனவு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ் எப்படி வருது? இந்த இடத்துல தான் ஒளிக்கும் வெளிச்சத்துக்கும் இடையிலான தொடர்பு வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா புடிச்சீங்க. ஏன்னா அடுத்த வரியில பாத்தீங்கன்னா, ஈட்டிய செம்பொருள் நிலையோ டிலக்கியமும் விளங்க இனிது நின்று விளங்குகின்ற இன்பமய ஒளியே அப்படின்னு அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு. ஆமா. இத நிறைய பேர் எப்படி விளக்குவாங்கன்னா ஒரு இருட்டான லைப்ரரியில லைட்ட போட்டா புத்தகங்கள் தெரியற மாதிரி அப்படின்னு சிம்பிளா சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இது போதுமானதா தெரியல. இது வெறுமனே ஒரு பொருளை காட்டுற சாதாரண வெளிச்சம் மாதிரி எனக்கு தோணல. நீங்க நினைக்கிறது 100க்கு 100 சரி. இது பௌதிக கண்களால பார்க்கக்கூடிய ஃபோட்டான் துகள்களால ஆன ஒளி கிடையாது. இது அறிவின் நனவு நிலையின் ஒளி. கான்ஷியஸ்னஸோட ஒளி, ரைட்? ஆமா. ஒரு ஒளி அதிர்வு எப்படி பருப்பொருளை உருவாக்குதோ அதே போல நனவு நிலை அப்படிங்கிறது ஒரு ஒளியா இங்க உருவாக்கப்படுத்தப்படுது. இது அறிவை கூர்மையாக்குற, தெளிவாக்குற ஒரு இன்னர் லைட், அதாவது உள் ஒளி. இத புரிஞ்சுக்க நான் இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். அது சரியா இருக்கான்னு பாருங்க. சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு 3D கண்ணாடி இல்லாம ஒரு 3D படத்தை பார்க்க தியேட்டருக்கு போனா எப்படி இருக்கும்? ரொம்ப பிளர்ரா இருக்கும். ஆமா, திரையில காட்சிகள் தெரியும், இலக்கியம் அல்லது எழுத்துக்கள் இருக்கும். ஆனா எல்லாம் மங்கலா, ஒண்ணுன் மேல ஒண்ணு படிஞ்சு ஒரு வித தலைவலியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அங்க திரை இருக்கு, படம் ஓடுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அதோட முழுமையான அனுபவம் நமக்கு கிடைக்காது இல்லையா? கண்டிப்பா கிடைக்காது. ஆனா எப்ப நாம அந்த 3D கண்ணாடிய அணிறோமோ அப்ப அந்த தட்டையான திரைக்குள்ள ஒரு டெப்த்து, ஒரு ஆழம் இருக்கு அப்படிங்கறத நம்ம மூளை சட்டுன்னு புரிஞ்சுக்குது. மறைஞ்சிருந்த பரிமாணங்கள் எல்லாம் நம்ம கண்முன் விவியும். ஆமா. சோ இந்த இன்பமய ஒளி அப்படிங்கிறது அந்த 3D கண்ணாடி மாதிரி அப்படின்னு சொல்லலாமா? அதாவது இலக்கியம் அப்படிங்கிறது அந்த தட்டையான திரை, அதுல இருக்கிற செம்பொருள் அப்படிங்கிறது 3D கண்ணாடியால வெளிப்படுற அந்த ஆழமான உண்மை. வாவ், ரொம்ப ரொம்ப சரியான மெக்கானிக்ஸ் விளக்கம் இது. இலக்கியம் அப்படிங்கிறது மனிதர்களால உருவாக்கப்பட்ட வார்த்தைகள், தத்துவங்கள், மத நூல்கள், கோட்பாடுகள்னு எல்லாமே அடங்கும். ஒரு மனிதன் இந்த ஒளி இல்லாம, அதாவது உண்மையான அகத்தெளிவு இல்லாம இதையெல்லாம் படிக்கும்போது வெறும் வார்த்தைகள் மட்டுமே அவன் நினைவுல நிற்கும். அது அந்த 3D படம் மங்கலா தெரியறது மாதிரி தான். கரெக்ட். அதனால குழப்பங்கள் தான் வருமே தவிர உண்மை என்னன்னு புரியாது. ஆனா எப்போ இந்த நனவு நிலை அல்லது விழிப்புணர்வு அவனுக்குள்ள ஒரு ஒலியா தோன்றுதோ அப்போ அந்த வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற செம்பொருள், அதாவது எந்த காலத்திலயும் மாறாத அந்த அப்சல்யூட் ட்ரூத் தடையின்றி அவனுக்கு விளங்கும். ஆனா ஒரு சின்ன சந்தேகம், அது ஏன் இன்பமய ஒளியே அப்படின்னு அழைக்கப்படணும்? அது அறிவுமய ஒளினோ இல்ல உண்மை ஒளினோ இருந்திருக்கலாமே. இன்பத்துக்கும் ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. மனித மூளையும் மனசும் பாத்தீங்கன்னா எப்போதுமே காக்னிட்டிவ் டிசனன்ஸ், அதாவது முரண்பாடுகளோட போராடிக்கிட்டே தான் இருக்கும். ஆமா, எப்பவும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். கரெக்ட். நாம உன்னை பாக்குறோம், ஆனா அதோட உண்மைத்தன்மை வேறையா இருக்கு. இந்த தேடலும் குழப்பமுமே மனிதனுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை தருது. ஆனா எப்போ அந்த ஆழமான உண்மையோட முழு பரிமாணமும் எந்த முரண்பாடும் இல்லாம தெளிவா புரியுதோ அப்போ அந்த தேடல் ஒரு முடிவுக்கு வருது. ஓ, அந்த முரண்பாடு நீங்கிறப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்குது. எக்ஸாக்ட்லி. அறிவோட உச்சக்கட்ட தெளிவுல மனம் அலைப்பாயறத நிறுத்திக்குது. அந்த நிலைப்பாட்டுல மூளையில ஏற்படுற அந்த ஆழ்ந்த அமைதி, அந்த விடுதலையத்தான் அவர் இன்பம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. உண்மையான பேரானந்தம் அப்படிங்கிறது அறிவின் தெளிவுல தான் இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது தனி மனிதனோட நனவு நிலை பத்தின விளக்கம். ஆமா. ஆனா இந்த உள்வொளி ஒரு மனித மூளைக்குள்ள நடக்கிற ரசாயன மாற்றம் மட்டும்தானா? இல்ல இதை விட பெரிய வீச்சு இதுக்கு இருக்கா?
ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏன்னா உடனே அடுத்த வரியில பாடல் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அளவுகோலுக்கு ஒரு மேக்ரோ ஸ்கேலுக்கு தாவிடுது. கரெக்ட், ஆமா. கூட்டிய ஓங்கார உலகோங்கார அண்டம் குடிவிளங்க கதிர் பரப்பி குலவு பெருஞ்சுடரே அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. பிரபஞ்சத்தை 16 விதமான ஒளிகளை கொண்டு கட்டியாச்சு. இப்போ இந்த மாபெரும் பெருஞ்சுடர், அதாவது ஒரு பெரிய சூரியன் மாதிரி மையத்திலிருந்து தன் கதிர்களை பரப்புகிறது அப்படிங்கிறாரு. இது எப்படி உயிர்கள் வாழ குடிவிளங்க உதவி செய்யுது? நனவு நிலை அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்தை இயக்குற ஒரு எரிபொருளா? இங்கதான் நம்ம தனிமனித உளவியல்ல இருந்து காஸ்மாலஜிக்கு, அதாவது பிரபஞ்சவியலுக்கு மாறுறோம். நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, அந்த 16 அதிர்வெண்கள், அது பிரபஞ்சத்தோட அஸ்திவாரம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்த பெருஞ்சுடர் அப்படிங்கிறது அதை உயிரோட்டமா வச்சிருக்கிற ஒரு ஒருங்கிணைந்த நனவு நிலை தளம், யூனிஃபைடு ஃபீல்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஓ, ஒரு சிஸ்டமா ஒருங்கிணைக்கிறது. ஆமா, உயிர்கள் வாழ, அதாவது குடிவிளங்க வெறும் பௌதீக கட்டமைப்பு மட்டும் பத்தாது. அங்க ஒரு ஈர்ப்பு விசை வேணும், கோள்கள் தங்களுக்குள்ள மோதிக்காம இருக்க ஒரு ஒழுங்கு வேணும், அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகளா மாற ஒரு தொடர் இயக்கம் வேணும். கரெக்ட், ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. அதுதான் இந்த பெருஞ்சுடர் அப்படிங்கிறது வெறும் ஒளிய கக்குற ஒரு நட்சத்திரம் கிடையாது. அது இந்த பிரபஞ்சத்தோட அத்தனை செயல்பாடுகளையும் ஒரு சீரான தாளத்துல இயங்க வைக்கிற ஒரு பிரம்மாண்டமான அறிவாற்றல், ஒரு காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ். இது தன் கதிர்களை பரப்புகிறது அப்படின்னா தனது நனவு நிலைய ஒட்டுமொத்த அண்டத்திலையும் ஊடுருவ செய்யுது அப்படின்னு அர்த்தம். ஆஹா, அப்போ பிரபஞ்சம் அப்படிங்கிறது தற்செயலா பொருட்கள் ஒன்னோடு ஒன்னு மோதி உருவான ஒரு சாதாரண எந்திரம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது ஒளியால கட்டப்பட்டு இந்த மாபெரும் அறிவுச் சுடரால ஒரு உயிருள்ள அமைப்பா பராமரிக்கப்பட்டு வருது. ஆமா, 100க்கு 100 உண்மை. சரி, இவ்ளோ பிரம்மாண்டமான, நினைச்சு பார்க்கவே பயமுறுத்துற அளவுக்கு பெரிய ஒரு அமைப்பை விவரிச்சுட்டு கடைசியில அவர் கேக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாட்டியல் கொண்டு அன்பரெல்லாம் போற்ற மன்றில் நடிக்கும் பரம நடத்தரசே, என் பாட்டும் அணிந்தருளே அப்படின்னு சொல்றாரு. இது எனக்கு கொஞ்சம் இடிக்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. 16 பரிமாணங்கள்ல ஒளிய கட்டுப்படுத்தி பல கோடி அண்டங்களையும் இயக்குற ஒரு மாபெரும் காஸ்மிக் அரசன் கிட்ட போய் ஒரு மனிதன் நான் எழுதின இந்த கவிதையோ நீ கொஞ்சம் உடுத்திக்கோ அப்படின்னு கேட்கறது ஒரு விதத்துல அகம்பாவம் இல்லையா? அதாவது ஈகோ அப்படிங்கிறீங்களா? ஆமா. பல 100 கோடி கேலக்சிகளை நிர்வகிக்கிற அந்த பரம்பொருளுக்கு இவரோட 8 வரி கவிதை ஒரு பொருட்டா என்ன? நீங்க கேக்குறது புரியுது. வெளிப்படையா பார்க்கும்போது அது ஒரு சாதாரண மனிதனோட அதீத நம்பிக்கையாவோ இல்ல அகம்பாவமாவோ தோணலாம். ஆனா இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது ஃப்ராக்டல் ஜியாமெட்ரி அப்படிங்கிற அறிவியலோட மிக நுட்பமான புரிதல். ஃப்ராக்டல் ஜியோமெட்ரியா? ஆமா, அதாவது பிரம்மாண்டமான முழுமையோட தன்மையானது அதோட மிகச்சிறிய துகள்லயும் அப்படியே இருக்கும். த மேக்ரோ இஸ் இன் த மைக்ரோ அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி. அந்த பரம நடத்தரசு அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஒலி மற்றும் ஒளியோட இணக்கத்தால இந்த பிரபஞ்சத்துல தொடர்ந்து நடைபெற அந்த இயக்கத்தை தான் மாபெரும் காஸ்மிக் டான்ஸ் அப்படிங்கிறாரு. ஓ, நடனம் அப்படிங்கிறது அந்த இயக்கம். ஆமா. அப்போ அந்த நடனம் எதால ஆனது? அதிர்வுகளால, அதாவது ஃப்ரீக்வன்சிஸால ஆனது. ஒரு நிமிஷம். அப்படின்னா கவிஞர் தான் எழுதின இந்த பாடலையும் வெறும் வார்த்தைகளா பார்க்கல, அதுவும் ஒரு வகையான அதிர்வு தான் அப்படின்னு சொல்றாரா? மிகச்சரியா புடிச்சிங்க. ஒரு மனிதன் தனது நனவு நிலைய அந்த இன்பமய ஒளியின் மூலமா பிரபஞ்ச உண்மையோட முழுமையா ஒன்றிணைக்கும் போது அவனோட எண்ணங்களும் அவனோட உருவாக்கமோ, அதாவது இந்த கவிதையும் பிரபஞ்ச அதிர்வோட ஒத்தி செய்யுது, ஒரு ரெசனன்ஸ் ஆகுது. ஆஹா. அவன் அளிக்கிற அந்த பாடல் பிரபஞ்ச நடனத்தோட லயத்துக்கு சற்றும் குறையாத ஒரு தூய்மையான அதிர்வெண்ணா மாறுது. அதனால என் பாட்டும் அணிந்தருளே அப்படின்னு கேக்குறது ஒரு ஏழை பிச்சை கேக்குற மாதிரி கிடையாது. இது ஒரு அணுவுக்கும் அண்டத்துக்கும் இடையே நடக்கிற நேரடி பரிமாற்றம். ரொம்ப ஆழமான விளக்கம் இது. ஆமா, முழு பிரபஞ்சமே ஒரு பாடலா ஒலிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பிரபஞ்சத்தோட ஒரு சிறு அங்கமான மனிதனும் தன் பங்குக்கு ஒரு சரியான அதிர்வை உருவாக்கும் போது அந்த பிரபஞ்சம் அதை விலக்காது, அது தன்னோட இணைச்சுக்கும். பிரபஞ்சம் தன்னைத்தானே உணர்வதற்கும் தன்னோடு உரையாடுவதற்கும் மனிதன் அப்படிங்கிற நனவு நிலைய பயன்படுத்துது. ஆஹா, இது நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கோணம். இது ஏதோ ஒரு அரசன் ஒரு பக்கம், அவங்கிட்ட கைய அந்த புலவன் மறுபக்கம் அப்படிங்கிற அந்த பழைய கதை கிடையாது. இல்லவே இல்ல. இது பிரபஞ்சமும் மனித நனவு நிலையும் சந்திக்கிற ஒரு ரொம்ப இணக்கமான புள்ளி. எனக்கு ஒரு உதாரணம் தோணுது இப்போ. சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரால பல 100 வாத்தியங்கள் பிரம்மாண்டமா ஒலிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதோட எந்த சுருதி பேதமும் இல்லாம மிக துல்லியமா இணைகிற ஒரு சின்னஞ்சிறு புல்லாங்குழலோட இசை மாதிரி இந்த கவிதை அந்த பிரபஞ்ச நடனத்தோட ஒன்றிணையுது.
வாவ், ரொம்ப அபாரமான உதாரணம். அந்த ஆர்கெஸ்ட்ராவை நடத்துற இசையமைப்பாளரும் இது சின்ன வாத்தியம் தானே அப்படின்னு அதை ஒதுக்காம அதையும் அந்த பெருமிசையோட ஒரு பகுதியா ஏத்துக்கிறாரு. அப்படித்தானே? 100க்கு 100 அதேதான். இங்க சைஸ் முக்கியம் இல்ல, அதோட அதிர்வெண்ணின் தூய்மை, பியூரிட்டி ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் முக்கியம். பிரபஞ்சம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது மனிதனோட தூய்மையான ஒத்துசெய்யுற அதிர்வுக்கு கட்டுப்படும், அதை தான் கழுத்துல ஆபரணமா சூட்டிக்கும் அப்படிங்கிற அந்த ஆழமான அறிவியலையும் பக்தியையும் தான் வள்ளலாரங்க ரொம்ப அழகா பதிவு செய்றாரு. நிஜமாவே இந்த 8 வரிகளுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரபஞ்ச இயற்பியலும் ஒளியோட நனவு நிலையும் மனித உளவியலும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே மனசை கசக்கி பிழியிற ஒரு அனுபவம் தானே சொல்லணும். ஆமா, எனக்கும் இது பேசும்போது அந்த பிரமிப்பு இருக்கு. ஒளி அப்படிங்கிற அந்த 4x4 மேட்ரிக்ஸ்ல தொடங்கி இலக்கியத்துக்கு பின்னால் இருக்கிற உண்மையை காட்டுற 3D கண்ணாடியான இன்பமய ஒளியை கடந்து ஒட்டுமொத்த அண்டத்தையும் இயக்குற பெருஞ்சுடரா விரிவடைஞ்சு இறுதியா அந்த மாபெரும் பிரபஞ்ச நடனத்துக்கு தன் அதிர்வெண்ணியே காணிக்கையா தர்ற ஒரு ரொம்ப ஆழமான பயணம் இது. கண்டிப்பா. நேர்களுக்கும் இந்த பயணம் ஒரு பெரிய திறப்பா அமைஞ்சிருக்கும் நம்புறேன். ஆமா. ஆனா இந்த ஆழமான உரையாடலோட இறுதியில எனக்கு தோன்ற ஒரு புதிய சிந்தனைய நேயர்களான உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நவீன இயற்பியல் நமக்கு தொடர்ந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான். தி யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங். ஆமா, சயின்ஸ் அதான் சொல்லுது. ஏன் விரிவடையுது அப்படிங்கிறதுக்கு அறிவியல் கிட்ட நிறைய கோட்பாடுகள் இருக்கு. ஆனா வள்ளலார் சொல்ற மாதிரி இந்த பிரபஞ்ச நடனமானது ஒவ்வொரு தூய்மையான அதிர்வையும் ஒவ்வொரு புதிய பாடலையும் தன் ஆபரணமா தொடர்ந்து ஏத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா, ம் ஒருவேளை மனிதர்களாகிய நாம நமது நனவு நிலையின் மூலமா, நமது புதிய கண்டுபிடிப்புகளின் மூலமா, அன்பின் மூலமா தினமும் உருவாக்குற இந்த புதிய அதிர்வெண்களை, இந்த புதிய பாடல்களை உள்வாங்கிக் கொள்ள இடமில்லாம தான் இந்த பிரபஞ்சம் அதை தனக்குள்ள பொருத்திக்கிறதுக்காக தொடர்ந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கோ? ஆஹா. இந்த பிரபஞ்ச விரிவாக்கம் அப்படிங்கிறது நமது பாடல்களுக்கு இடம் கொடுக்கிற ஒரு ஏற்பாடோ? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உங்க கற்பனைக்கே சவாலான ஒரு கேள்வியா கூட இருக்கலாம். இதை நாங்க உங்க சிந்தனைக்கே விட்டுடுறோம். மீண்டும் அடுத்த தேடல்ல உங்களை சந்திக்கிறோம்.